கீழடி தொடர்பாக ஓய்வு பெற்ற தொல்லியல் துறை அதிகாரியிடம் அறிக்கை கேட்கிறது ஒன்றிய தொல்லியல் துறை. இதனால் சர்ச்சை கிளம்பியிருக்கிறது. கீழடியில் 2017 மூன்றாம் கட்ட அகழாய்வு நடைபெற்ற நிலையில் ஸ்ரீராமன் ஓய்வு பெற்ற நிலையில் கீழடி அகழாய்வு தொடர்பாக அவரிடம் அறிக்கை கேட்பதால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. அமர்நாத் ராமகிருஷ்ணனிடம் அகழாய்வு அறிக்கையை ஏற்க ஒன்றிய தொல்லியல் துறை மறுத்திருந்த நிலையில் அகழாய்வு அறிக்கையில் திருத்தங்கள் செய்யுமாறு அமர்நாத் ராமகிருஷ்ணனிடம் ஒன்றிய அரசு கேட்ட நிலையில் ஸ்ரீராமனிடம் அறிக்கை கேட்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் சாந்தலிங்கம், தொல்லியல் துறை ஓய்வு பெற்ற சாந்தலிங்கம் அவர்கள். சார், உங்களுடைய விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். என் பெயர் சாந்தலிங்கம். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன். கீழடி அகழாய்வு 2014 முதல் 2 ஆண்டுகள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையிலே நடத்தப்பட்டது. அதற்கான அறிக்கையை அவர் முறையாக ஆய்வு செய்து அனுப்பியிருக்கிறார். அந்த அறிக்கை இன்னும் ஒன்றிய அரசால் அங்கீகரிக்கப்படவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த செய்தி. இந்த நிலையில் இப்போது 3ஆம் வருடத்திலே அந்த அகழாய்வை தொடர்ந்த ஸ்ரீராம் அவர்களிடத்திலே அறிக்கை கேட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அறிக்கை கேட்பதில் தவறில்லை. ஆனால் அவர் ஆய்வு செய்து 6 ஆண்டுகளுக்கு மேல் காலதாமதமாக ஆன நிலையில் இப்போது அறிக்கை கேட்பது என்ன என்றுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு தமிழக மக்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்கின்ற நிலையில் ஸ்ரீராம் அவர்களிடத்திலே இப்போது அறிக்கை கேட்பது அந்த அறிக்கையை மேலும் காலதாமதம் செய்வதற்கான ஒரு முயற்சி என்றுதான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. என்றால் ஏற்கனவே அவர் அறிக்கை சமர்ப்பித்திருக்க கூடும். ஏனென்றால் அவர் ஆய்வு செய்து 6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவரே முறையான அறிக்கை சமர்ப்பித்திருப்பார். இல்லை என்றால் இவ்வளவு காலம் தாழ்த்தி இப்போது கேட்பது ஏன் என்ற கேள்வியும் நமக்கு எழுகிறது. எனவே என்னை பொறுத்தளவிலே இது தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த அறிக்கையின் அங்கீகாரத்தை காலதாழ்த்துவதற்கான ஒரு முயற்சி என்றே கருதுகிறேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.